சீதா ஹாஸ்பிடல்ல ரோஹிணி செக்கப்க்கு போனப்போ செகண்ட் குழந்தைக்கு செக்கப்க்கு வந்திருக்கேன்னு அங்க சொல்லிருக்காங்க. யப்பா இங்க வா, ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாரா மாப்ள. அப்போ அதுவும் போய் தான் அந்த முதல் குழந்தை கிருஷ் தான். ஆனா மனசாட்சி எல்லாம் புழுகுறீங்களடா. சொன்னதெல்லாம் பொய்யா? அந்த பையன் உனக்கு பிறந்தவனா? கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. எங்க எல்லாரையும் இத்தனை நாள் ஏமாத்திக்கிட்டே இருந்தியா? இல்ல இல்ல கோபி, என்ன ஏமாத்திட்டேன். அங்கிள் என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். நான் பண்ணது தப்புதான். டேய் இங்க பாரு, உனக்கு எனக்கு ஆகல, நமக்கு பேச்சுவார்த்தை வேணான்னு ஆயிடுச்சு. நீ ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திட்ட. நான் இதெல்லாம் ஏன் தெரியுமா சொன்னேன்? மன்னிக்கணுமா? அவன்கிட்ட போயிடாதப்பா, அவனை கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப மோசமா போயிட்டான். பாத்துக்கிறேன் போய். அவளை காலால உதைக்காத, அப்புறம் அவ செஞ்சதை விட நீ செஞ்சது தப்பா போயிடும். பாவங்க ரொம்ப சின்ன பீஸ் கொடுத்துருக்கலாம். அப்படிலாம் விடக்கூடாதுங்க. இந்த நாய் வந்து இது பார்த்தா அதை பார்த்தா ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. கால விடு. நீயே புக் எழுத கூடாது. கட்டையில போறவளே, சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் பெத்துட்டு எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு எங்க எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டல நீ. நமக்கு தெரியல, இப்பயாவது நமக்கு வந்து யாருக்கு இப்பவும் அதே பேரை சொல்லி ஏமாத்தும் போது நமக்கு தான். உன்னெல்லாம் அடிச்சா மட்டும் பத்தாதிரி, சோறு தண்ணி இல்லாம பட்னி போட்டு கொல்லணும். வாழ்க்கையில என்ன பண்ண போறேன்னு கேட்டா உனக்கு டிப்ரெஷன் ஆகுதா? நீ வாழ வேண்டாம். என்ன மனோஜ் மனோஜ் நான் சொல்றது கொஞ்சம் கேளு மனோஜ். என்னடி சொல்ல போற? சீப்பா இருக்கு, நீ பாத்துக்கங்க.